இப்போ நம்ம கரெக்டாக குற்றாலத்தில் இருக்கோம். குற்றாலம் வந்தாச்சு. தண்ணி இல்லை. இங்கே கேட்டேன், தண்ணி இல்லைன்ட்டாங்க. புலியருவின்னு சொல்லி சின்ன லோக்கல் ஃபால்ஸில் ஒரு இருக்குன்னு சொல்லி அங்கே போனோம். அங்கேயாவது தண்ணி வருமா அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே போய் பார்த்தா அங்கேயும் தண்ணி இருக்க மாதிரி வரலாறே இல்லையாட்டக்குது. புலியருவின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலத்தில் எல்லாமே குற்றாலம் ஒட்டி தான். குற்றாலம் அந்த ஃபால்ஸ் எல்லாம் 3 ஃபால்ஸ் தனித்தனியாக இருக்க மாட்டேங்குது. அதில் ஒன்று தான் இந்த புலியருவி. பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா தான் கட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா போகிறக்கு எல்லாமே கட்டி வச்சு ட்ரெஸ் மாத்திரக்கு எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சின்ன ஃபால்ஸ், அதுவும் தண்ணி வந்து தடுத்துட்டு வர மாதிரி ப்ரைவேட் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் இல்லை, ஆனால் வந்து வண்டிக்கு டோக்கன் வந்து முன்னாடி போடுறாங்க. 20 ரூபாயும் பிறகு போடுறாங்க. இதில் பார்த்தா தண்ணி கொஞ்சமாவது வரும்னு பார்த்தோம், ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி வரல. இதை தான் இங்கே குளமாட்டு இருக்குது. இதில் எல்லாம் குளிக்க விருப்பம் இல்லை. அதனால் சும்மா அப்படி நின்றுட்டு இந்த சைடு பார்த்துட்டு இந்த பக்கம் போனோம். தண்ணி இங்கிட்டு போகிறதுக்கு வாய்க்கால் தனித்தனியாக விட்டுருக்காங்க. தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். வெயில் வேறு, நல்ல வெயில். இந்த மாதம் நார்மலாகவே குடல் தண்ணி வராது. இந்த இதெல்லாம் சுத்தமாகவே வரல. சரி என்ன பண்ணலாம் முடியும்ட்டு எல்லாம் பொத்தி ஒரு வீடியோ ஒன்று அப்படியே மழை வந்துருச்சு. வந்ததுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுக்கணும்னு சொல்லி போட்டு இங்கேருந்த ஒரு கார்னரில் எடுத்து லைட்டாக தலைக்கு தெளிச்சுட்டு என்ன பண்ணுறது, குற்றாலம் வந்தாச்சு. இல்லை அடுத்து போகிற அருவி இது முன்னொரு அருவி தான் சிற்றருவி. இதில் தண்ணி கண்டிப்பாக வரும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் சிற்றருவி வந்துவிட்டோம். ஏன்னா நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபா, ஆனால் இங்கே இல்லை, மேலே தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே செக்கிங் உண்டு. வாட்டர் பாட்டிலு, பிளாஸ்டிக் ஐட்டம் மேலே அலௌடு இல்லை. சோப்பு எதுவுமே இல்லை. அது ஃபுல்லாக ஒருத்தங்க செக் பண்ணுறாங்க வெளியவே. அப்படியே செக் பண்ணிவிட்டு மெல்ல நடந்து போனால் கொஞ்சம் கிலோமீட்டர் வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 900 மீட்டர், ஒரு 700 மீட்டர் வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா போகிற வழியில் கொஞ்சம் நல்லா தான் நடக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக தான் இருக்குது. தண்ணி விழுகுது இந்த இடத்துல. அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு, தண்ணி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அது வரைக்கும் நான் யார்ட்டையும் கேட்கல, ஆனால் தண்ணி இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தது. தண்ணி வந்துருச்சு. நம்ம போயிட்டு மேலே மாடிப்படி ஏற மாதிரி தான். அதுக்குள்ளே இங்கே ஒரு வனவிலங்கு இருக்குது. அதை நம்ம லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணி விட்டு போட்டு நம்ம மேலே போகலாம். இந்த படி வழியாக மேலே ஏறினோம்னா மேலே நம்ம ஃபால்ஸுக்கு போயிடலாம். இங்கே வந்து அதிகமாக கூட்டம் இல்லை, அது ஒரு ப்ளஸ். இங்கே குளிச்சுருந்தார். ஐயோ இதில் தான் தண்ணியா, இந்த தண்ணியில் தான் குளிக்கிறது அப்படின்னு பார்த்தா இங்கே இல்லை, மேலே இருந்து விழுந்துட்டுருக்குது. இது தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. இங்கிட்ட லெஃப்ட் சைடு பாய்ஸு, ரைட் சைடு கேர்ள்ஸ்னு சொல்லி தனியாக பிரிச்சுருக்காங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ட்ரி டோக்கன் இங்கே தான் வாங்குவோம். 20 ரூபா இதுக்கு என்ட்ரி. ஒரு ஆளுக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா, 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கே உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது. நான் அதிகமான கூட்டம் இல்லை. நம்ம அந்த குற்றாலத்தில் உள்ளே நுழையவே முடியாது. இங்கே அளவாக தான் இருக்குது. குளிக்கிற அளவுக்கு இருக்குது. நான் நல்லாவே குளித்தேன். நான் ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே நின்றுக்கிட்ட போய் அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு ஓகே வந்ததில் இந்த வெயிலுக்கு ஒரு அருமையான ஸ்பாட்டுன்னு சொல்லி போட்டு எல்லோரும் ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி ஹிடன் பிளேஸ் நிறையா இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி அந்த ஃபால்ஸ் இல்லை, அது வேறு ஃபால்ஸ் மாதிரி அடுத்து நிறையா வீடியோ இது மாதிரி காமிக்கிறோம். இந்த ட்ரெஸ் மாத்திரக்கு பார்த்தா இங்கே தனித்தனி அறையில் கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட அங்கிட்டு இந்த ஃபால்ஸுக்கு வழியே முன்னாடி வரலையே பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான இடம் தான். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா, குற்றாலம் போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ் இல்லாமல் இந்த ஃபால்ஸும் போய் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு பேர் வந்து சிற்றருவி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து புலியருவி. இது மாதிரி அருவிகள் நிறையா இருக்குது.